ஆலோசனை தெய்வம் என் தகப்பனே, எங்களை பலப்படுத்தும் தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே, எல்லா வியாதிகள் மறையணும் தகப்பனே. ஒருவருக்கு இருக்கிற எல்லா தடைகள், எந்தெந்த தடைகள் சாத்தானோடு கொடுக்கப்படுத்தாலும் எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. வியாதிகளை உண்டு கொண்டுகிற பொல்லாத ஆவிகள் மறையட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்கிறவர் நீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவனப்பா. அப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன் ராஜாவே, என் சர்வ வல்லமுள்ள தேவனே. அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா, ஒரு மகளையும் தொடும்படியா, ஒரு குடும்பத்தை தொடும்படியா உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேனப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோப்பா, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோப்பா, ஒரு ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் தொடுமாண்டவரே, உம்முடைய வல்லமையால் தொடுமாண்டவரே. என் பிள்ளைகளை தொடுமாண்டவரே, என் ஜனங்களை தொடுமாண்டவரே. இரக்கமுள்ள தேவனாண்டவரே, அற்புதங்கள் செய்கிற தேவனாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி. இந்த கால வெளியில் வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். ஒரு நாள் நாம் வெக்கமடையாதபடி செய்கிற தேவன் நீங்க. சொல்லுங்க, தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி என் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்களேன், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். நன்றி என் ராஜாதி ராஜாவே, உம்முடைய கிருபை என்னை தாங்குது ஆண்டவரே என்று சொல்லுங்க. உம்முடைய தயவு என்னை தாங்குது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என்னை தாங்குது ஆண்டவரே. சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, கையை தட்டி, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தேற்றட்டும், உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும், உம்முடைய அபிஷேகம் என்னை தேற்றட்டும். ஒரு நாள் நான் வெட்கமடையாதபடிக்கு ஆண்டவரே, இது உம்முடைய ஜீவன் ஆண்டவரே. ஒருவனும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, நீரே அதிகாரத்துக்குரிய தேவனப்பா. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை சொல்லுவோம், கரகண்டி நல்லா உற்சாகத்தோடு. ஓ கிருபை கிருபை கிருபையா நிலை நிற்கிறோம். சொல்லுவோம், உங்க கிருபை ஆண்டவரே, உங்க இரக்கம் ஆண்டவரே.
கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை நீக்கியதும் கிருபை, 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 சொல்லுங்க. கிருபை, கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆண்டவர் உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அப்பா என்னை நோக்கி பார்க்கிற தேவனப்பா, நீங்க ஒரு விஷயம் இறங்கி ஆண்டவரே எங்களை தொட்டு சுகமாக்கும் ஐயா, எங்களை தொட்டு சுகமாக்குங்க. வலியோடு வந்திருக்கிறவங்க, வேதனையோடு வந்திருக்கிறவங்க, நெருக்கத்தோடு வந்திருக்கிறவங்கள ஆண்டவரே நீ தொடுமையா, உம்முடைய வலது கரத்தினால் தொடுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை, வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை, 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 சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம். கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். என் தகப்பனே நன்றி ஐயா. சொல்லுங்க அப்பா, எனக்கு உண்டான சத்துருவின் தடை, எனக்கு நெருக்கத்தில் உண்டான தடை எல்லாம் என்னை விட்டு நீங்க ஆண்டவரே. நீர் அதிசயம் செய்கிறவரே. சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பான்னு சொல்லுங்களேன். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு. இந்த காலை வேளையில் என்னை அழைத்து வந்த தேவனே, என் சரீர பலகீனமா இருந்தாலும், என்னால முடியாம இருந்தாலும், உம்முடைய ஆவி என்னை உற்சாகப்படுத்துதப்பா. சொல்லுங்க. நான் என்னால முடியாம இருந்தாலும், சரீர பலகீனமா இருந்தாலும், மற்றவர்கள் என்னை பார்த்து குறை சொன்னாலும், ஆண்டவருடைய நாமத்தை குற்றப்படுத்தினாலும், ஆண்டவரே உம்முடைய ஆவி என்னை தேற்றுதப்பான்னு சொல்லுங்க. அதுதான் உண்மை. ஆண்டவருடைய ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அது உற்சாகம் உள்ளதான். எந்த விதமான பலவீனமான ஆவிகளா இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அது மறைஞ்சு போடுமா. பிரசாசுக்க தேவன் மேல நீங்க எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் வேகத்தை கொடுப்பானாம். ஆனா அது ஒண்ணுமே பண்ணலாம். அப்படிதான் யோபுவின் வாழ்க்கையில அநேக பாடுகள் வந்தது, அநேக பிரச்சனைகள் வந்தது. அவன் உடம்பு சரீரம் முழுவதுமா அழுகி போனது.
ஆனா அவனுடைய நம்பிக்கையில குறைவே இல்லாம இருந்தாங்க. என் ஆண்டவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாட்களில் அவரை காண்பேன் என்று சொன்னான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பயும் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன வியாதிகள் நமக்குள்ள இருந்தாலும் நீங்க முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை தேடும் பொழுது நாம் கண்டடையலாம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி வந்திருக்கிற இந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன் தகப்பனே, உம்மை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய கரம் என்னை தேற்றட்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு என்னை தேற்றட்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என்னை தேற்றணும் ஆண்டவரே. நான் எதில் குறைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, எதில் குறைவுள்ளவளாய் இருக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றுக வல்லமை உள்ளவர் நீங்கன்னு சொல்லுங்க. என்னை மாற்ற தேவனே நீர் வல்லமையுள்ளவர், நீங்க வல்லமை உள்ளவர் சொல்லுங்க. உம்மால கூடாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க. உம்மால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லப்பா சொல்லுங்க. எதுவும் இல்லை ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். உம்மால கூடும், உம்மால ஆகும், உம்மால கூடும், உம்மால ஆகும். என் தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்படாதபடிக்கு, நான் வெட்கம் அடையாதபடிக்கு என்னை தேற்றுகிறவர் நீங்க ஆண்டவர் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன், உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒரு விஷயம் இறங்கி என்ன ஆசீர்வதிக்கணும் தகப்பனே, எங்கள் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. உம்மை நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. உம்மை பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. ஹல்லேலூயா. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே, ஆமென். நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. துதி ஆராதனை, ஆராதனை. ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆலையிலும் ஆலையிலும் என் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக சம்பமே உமக்கு
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ராஜாதி ராஜாவே. ஆலையிலோ ஆலையிலோ ஆமென். ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை ஆராதனை. ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். துதிக்கிறேன் ஆண்டவரே, முன்னோக்கி துதிக்கிறேன்ப்பா, முன்னோக்கி பார்க்கிறேன்ப்பா. ஒரு விசை இறங்கி கர்த்தாவே என்னை மன்னியும்னு சொல்லுங்களேன். என் பாவங்களை கழுவி என்னை முற்றிலும் சுத்திகரிக்கணுமே. என் அக்கிரமங்கள் நீங்கி ஆண்டவரே பாவம் வர என்னை கழுவி சுத்திகரிக்கலை ஆண்டவரே. நான் குறைப்பட்டிருப்பேன், ஆனால் எதிலையாகிலும் நான் குறைவாய் உள்ளவளாய் இருப்பேன். ஆனால் ஆண்டவரே என்னை மாற்ற தேவன் நீர் வல்லவரே. உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு விசை என்னை மன்னியும், என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கிற தேவன் நீங்க. சொல்லுங்க. துதிக்கிறேன்பா துதிக்கிறேன்பா துதிக்கிறேன்பா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, அதிசயமானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில உமக்கு மகிமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா எல்லாரும் துதிக்கலாம். வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து கால வேளையில நீங்கள் சத்தம் போட்டு தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் மனவர், நல்லவர் புதுமானவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நன்றியால் துதிப்பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலந்திடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். சொல்லுங்க. திகைத்திடாதே பாடு நம்மை சுவை நாவாலே என்று பாடு. சத்தமா கையை தட்டி உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க. தகப்பனே, இந்த காலை வெள்ளம் நோக்கி வந்திருக்கிற ராஜாவே, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், சிலுவையின் நிழலுண்டு பாடிடுவோம், துதித்திடுவோம், ஆதைகள் கிடைத்துவிடும். துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம்மை
இயேசுவே நன்றியால் துதிப்பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு. நன்றியால் நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு. நன்றியால் துதிப்பாடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆராதனையில? நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய பாடுகள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நான் பாரு, கடந்த ஒரு மாதம் சரியா எனக்கு காலை ஊனவே முடியாம ஒரு நிலைமை இல்ல, எதிர்பாராத விதமான ஒரு தடை. யாரும் எதிர்பார்க்கல, வேணும்னு போய் விடல, எதிர்பாராத விதமான ஒரு தடை. அதுதான் நம்முடைய கவனம் மிக மிக அவசியம் சொல்றார் ஆண்டவர். ஞானம் தேவை, கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. இவைகள் எல்லாம் என்னன்னா, நம்ம சரீரத்தை, மாம்சத்தை, நம்முடைய சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இது முழுவதுமே ஆண்டவருக்கு உரியது. இந்த ஆலயம் என்பது நம்முடைய ஆலயமாய் இருக்கிற அந்த சரீரம் இருக்கு பாருங்க, இது முழுவதும் தேவனுக்கு உரியதான். இதை நம்ம என்ன பண்றோம், மாம்ச பலத்துல சில நேரம் நல்லா பலமா இருக்கும் போது தேவையில்லாததெல்லாம் நம்ம செஞ்சிடணும். தேவையில்லாதது நம்ம செய்யும் பொழுது அதெல்லாம் சேர்த்து வச்சுக்குவான் சாத்தான். ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருப்பான், அன்னைக்கு நம்மள அட்டாக் பண்ணிடுவான். ஆனாலும் தேவன் நம்மளோட இருக்கிறதுனால அந்த ஆபத்துகள் எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அதை சாதாரணமா மாற்றி போடுவார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம கவனம் தேவைன்னு சொல்றோம். எத்தனை உபத்திரவம், பாடுகள் பாருங்களேன். கடந்த மாதம் 1.5 கிட்டத்தட்ட 1 மாதம் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால கால் ஊனவே முடியாத ஒரு சூழ்நிலை, நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த வாரம் எப்படி ஆகிலும் நின்றுட்டு ஆராதிக்கணும், நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு அந்த தயவை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய பலம், வேற ஒண்ணும் இல்லை. ஆவிதான் பலம். நம்ம மாம்சம் பலகீனமானது. ஏன்னா ஆவி உற்சாகமா இருக்கும். அந்த மாமிசம் படுகிற பாடுல நம்ம ஆவியை விட்டுடும். இயேசு நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, உற்சாகத்தின் ஆவி இருக்கு பாருங்க, அதை விட்டுட்டு நம்ம அந்த பலவீனத்தோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பலவீனத்தோட நிக்கணும். இப்ப எனக்கு கால் வலிக்குது, வலியோட நிக்கிறான். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துட்டாரே, இத்தனை சுகத்தை கொடுத்துட்டாரே, எனக்கு இத்தனை நன்மைகளை செய்தாரே, அப்ப அவரை எப்படி நம்ம துதிக்கணும்? என் வலி எனக்கு அது பரவாயில்ல, என்னுடைய உடல் சரீர பலகீனங்கள் பரவாயில்ல, ஆண்டவரை நான் உண்மை துதிக்கும் பொழுது நான் பரிபூர்ண சுகம் அடைவேன். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் தேடும் போது, அவரை நாம் துதிக்கும் பொழுது அவருக்கு தெரியும், அவர் நம்முடைய சரீரம் முழுவதும் அவர் அளந்து வச்சிருக்கிறார். நமக்கு கூட சமயத்துல நகம் வளர்றது கூட நமக்கு தெரியாது, சரிங்களா? நகம் வளர்றது கூட தெரியாது, நம்முடைய உருவம், நம்ம முகம் மாறுறது கூட தெரியாது. எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிற தேவன் நம்மளை. அவருக்கு ஆனா எல்லாமே தெரியும் பாருங்களேன். நம்மளை புடமிடுவதிலே, நம்மளை ருசித்து பார்ப்பதிலே, அவரோடு இணைய வேண்டும் என்பதிலே தேவன் எப்போதும் ஆர்வம் உள்ளவராயிருப்பாராம்.
இல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் அதிகமா நம்ம தேடுவோம். இல்ல ஏதாவது பாடு வரும்போது தான் நமக்கு தேடுவோம், அதிகமா தேடுவோம் சாதாரணமா தேடுவோம். ஆனா ரொம்ப பாதிப்பு வரும்பொழுது நம்ம அதிகமா தேட ஆரம்பிப்போம். அப்படி அல்ல, எப்போதும் நம்ம கர்த்தரை நம்முடைய இரு கரத்தில வச்சிருக்கணும். எப்போதும் நம்ம அவர் ஆண்டவர் இருதயத்தில, நம்முடைய இருதயத்தில் அவர் வச்சிருக்கும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. அப்படிதான் சொல்லும் ஆண்டவருக்கு. உமக்கு எப்படி ஆண்டவரே நான் நன்றி சொல்றது? ஒருவேளை நான் விழுந்திருந்தா, நான் எழுந்திருக்க முடியாம ஆயிருந்தா, ஒருவேளை விழுந்திருந்த நான் எனக்கு ஏதாவது வேற இடத்துல அடிபட்டு இருந்து நான் என்னுடைய ஜீவன் போயிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன் ஆண்டவருக்கு கண்ணு இல்லையான்னு இருப்பான். ஆண்டவர் ஏன் ஆண்டவர்னு சொன்னார் இல்ல, அவர் ஏன் காப்பாற்ற முடியாதான்னு கேட்டிருப்பான். இல்ல உலகம் அப்படித்தானே சொல்லும், சாத்தான் அப்படித்தானே நையாண்டி காட்டுவான் நம்மளை பார்த்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை முறை நம்ம எழுந்து விழுந்தாலும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரே ஒரு தேவன். கரங்களை தட்டுங்களேன். நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவார். அவரு ஒருவருக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. சொல்லுங்க, எப்படி ஆண்டவரே எத்தனை கஷ்டங்களை என்ன பாதுகாத்தீங்க, எத்தனை தடைகளை என்ன நீக்கினீங்க, எத்தனையோ அற்புதங்களை செய்தீங்க. உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. அனை நன்மைகள் கலவினன் என்று தள்ளிவிடாமல் இடை கட்டினீ, கலவினன் என்று தள்ளிவிடாமல் இடை கட்டினீ, இடை கட்டினீ. எத்தனை
அப்பா, உமக்கு எப்படி நன்றி செலுத்துறது? செய்தி எப்படி நன்றி சொல்வே, நன்றி சொல்வே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்படியே முடிந்தவங்கள் மாத்திரம் கொஞ்ச நேரம் அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? உட்காந்துக்கிட்டு ஆராதிச்சோம்னா கொஞ்ச நேரம் நமக்கு சோர்வு வந்துடும், சோம்பல் வந்துடும். அப்படியே ஒரு பக்கம் ஆராதிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை இழுத்துக்கிட்டே போவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமா நீங்க கையை தட்டி நல்லா வேர்த்து விறுவிறுக்கணும். நீங்க உடம்பு சரீரமா பலகீனத்துல வந்திருந்தாலும், என்ன பிரச்சனையோடு நீங்க வந்திருந்தாலும், அப்பாவை நினைச்சு நீங்க நல்லா கையை தட்டி ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனையிலே நமக்கு விடுவிக்கும். இப்ப எனக்கு ஒரு வாரமும் படுகிற வேதனையில இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு ரிலீஃப். உங்களுக்கு தெரியாது, சில நேரங்களில் அநேக பிரச்சனைகள், துன்பங்கள், ஏதாகிலும் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்றது? நம்ம வேற எதுவுமே செய்ய முடியாது. அப்ப தேவ சமூகத்துல உட்கார்றது தான் நமக்கு அதிகமா இருக்கும். அவரை தேடும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நமக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் பிசாசு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மீறி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஒரு நாளும் அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அவரை தேடுகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவருக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு தேவன் இவர் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிதான் வனாந்தரத்துல ஆகார் அழுது கொண்டிருந்த வேலையில என்ன நடந்தது? அழுவர பாட்டு எங்க போனோம்? எகிப்துக்கு போனோம். அவனுடைய அவங்க வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு. புருஷங்காரு என்ன பண்ணிட்டாரு? வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. பிள்ளைய கொடுத்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு போறான். போறதுக்கு வழி இல்லை, என்ன பண்றது? ஊர்ல போனா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? புருஷனை விட்டுட்டு வந்துட்டாலேன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்பவே பாருங்க, அந்த ஏக்கம், துக்கம், பாரம் எல்லாம் இருந்திருக்கு இல்ல. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அதெல்லாம் கிடையாது. மாற்றிக்கிறோம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்கிற நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை. அவள் எப்படி நான் போவேன், இந்த பிள்ளை மாத்திரம் இருக்கிறதே, இது இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னான். இந்த பிள்ளை இல்லைன்னா நான் மறிச்சிருவேன், நான் வாழ்க்கை எனக்கு வேணும், எனக்கு இந்த வாழ்க்கை வேணும், கணவன் இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டியதே இல்லைன்னு சொல்லி அவ பாரத்தோடு அழுகிற பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளையின் அழுக சத்தத்தை கேட்டாராம். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இன்னைக்கும் அதே தான். நமக்கு தெரியாது, சில நேரங்களில் நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாட்கள் செல்லலாம், ஆண்டுகள் செல்லலாம், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் அழைத்துட்டார், அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டோம், அவர் கூட தான் இருக்கிறோம். ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் வருகிறது, ஏதோ சிறு சிறு தேவையில்லாதது நமக்கு வருதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் கைவிட மாட்டார். அவர் பட்ட வேதனை எவ்வளவு, அவர் பட்ட துன்பங்கள் எவ்வளவு, அவர் எத்தனை பேர் அடித்தார்கள், எத்தனை காயங்கள் அவர் சுமந்தார் இல்ல, எல்லாம் நமக்காக தானே. அவருடைய அக்கிரம பாடுகளுக்காக, அக்கிரமத்துக்காக, நமக்காக மரிச்சார் இல்ல. அவ்வளோ காயங்கள், அவர் தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். இயேசு மாத்திரம் நமக்கு இந்த ஜீவன் அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் வாழ்வே கிடையாது. இயேசு மரிச்சதுனால நமக்கு ஒரு புது வாழ்வு, இயேசு மரிச்சதுனால நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சு, இல்லைன்னா கிடைக்காது. எத்தனை ஆண்டுகள் இயேசுவை அழிப்பதற்கு, இயேசுடைய வேதத்தை அழிப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளா கிளம்பிக்கிட்டே தான் இருக்கிறான், இன்னமும் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கிறான். என் அருமையான தேவ பிள்ளை, கடந்த வாரத்துல
ஒரு செய்தி ஒன்று நான் கேட்டேன். டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற முன்னாள் ஜனாதிபதி, அவர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி, அவர் இப்போ மறுபடியும் இப்ப ஜனாதிபதிக்கு வெற்றி பெற்றுட்டார், ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒவ்வொரு வீட்லயும் வேதாகமம் இருக்கணும் அப்படின்றார். ஒவ்வொரு வீட்டிலையும், நீங்க இயேசு ஏத்துக்கிட்டீங்களோ ஏத்துக்கலையோ தெரியாது, ஒவ்வொரு வீட்டிலும் வேதாகம புஸ்தகம் இருக்குமானா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. இப்ப சொன்னாரு இந்த ஜெயிச்சு வந்த பிறகு. ஏன்னா அவர் ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். அவர் சொல்றாரு எல்லாருமே அவரு அந்த ஜனாதிபதியை பார்த்து, ஐயா நீங்க தான் பெரிய ஆளு, நீங்க தான் அமெரிக்காவில் பெரிய அப்படி சொன்னாராம். அது சிம்பிளா சாதா, நான் பெரிய ஆள் இல்லையா, எனக்கு மேல இயேசு ஒருவர் தான் பெரிய ஆளுன்னு சொன்னார். இதெல்லாம் அவருடைய இருதயத்துல பாருங்களேன் பதிஞ்சதுனாலதான் இவர் தோற்று விடுவார், இவர் வெற்றி பெற மாட்டார் என்பதெல்லாம் சொன்னவர்கள் மத்தியில தேவன் அவரை உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த கருத்தெல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு ஜனாதிபதி போய் வீடெல்லாம் பைபிள் வச்சு நம்ம ஜனாதிபதி சொல்ல முடியுமா? நம்ம பிரதமர் சொல்ல முடியுமா? நம்ம ஆளு என்ன பண்றான்னா, எங்க சர்ச்சை நடக்குதோ அங்கெல்லாம் அடிச்சு உடைக்க சொல்றான், எங்கெங்க ஆராதனை நடக்குதோ அங்கெல்லாம் கலவரம் பண்ண ஒன்று சொல்றான். அதுதான் இங்க நடக்குது. ஆனா அங்க அப்படி இல்லை. அதனாலதான் வல்லரசு என்று பெயர் பெறுகிறது அந்த நாடெல்லாம். வல்லரசு என்ற எல்லா தகுதியும் உடைய நாடு. அப்படிப்பட்ட அந்த நாட்டுல எல்லாரும் வச்சுக்கொள்ளுங்கள், அவர் ஜனாதிபதி சொல்ற அறிக்கை, அதான் முதல் அறிக்கை. வீட்டுக்கு வீடு வேதாகமம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், என்னை இந்த நிலையில கொண்டு வந்ததும் அவர் தான் சொல்றார். ஜனாதிபதி சொல்லுகிற வார்த்தை. இப்ப சாதாரண நான் ஒண்ணு இல்லாதவெல்லாம் சும்மா வழி இல்லாதவன் வக்கு இல்லாதவெல்லாம் சொல்றான் ஆண்டவரை பத்தி. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கு பதவி வந்து விட்டது, எனக்கு ஒரு நாற்காலி கிடைச்சு விட்டது, என் வாழ்க்கையில பெரிய வெற்றி வந்து விட்டது, நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன், நான் மறைமுகமா வேதம் வாசிக்கிறேன், மறைமுகமா நான் என்ன பண்றேன், ஆலயத்துக்கு போறேன்னு நினைச்சிருக்கலாம்ல. அவர் வெளியரங்கமா சொல்லிட்டார், அவர் தான் எல்லாமேன்ட்டு. இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் கடந்த வாரத்துல. என் அருமையான தேவ பிள்ளை, அந்த தேவ மனுஷனுக்காக அவர் இந்த ஜனாதிபதி ஆட்சியில இருக்கிற காலம் வரைக்கும் ஆண்டவர் அவரோட துணை இருக்கணும். நம்ம எப்போதும் அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இப்ப அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, இதோட ரகசியம் போக போக தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இவங்களை எதிர்த்து நின்னவங்க நம்முடைய தமிழ் வம்சாவழிய வந்தவங்க தான். அவங்க தான் எதிர்த்து நின்னாங்க. அவங்க கிறிஸ்தவரா என்னன்னு தெரியாது, ஆனா இவரு முழு கிறிஸ்தவர். ஆனா இவங்களை எதிர்த்து நின்னாங்க, இவங்க தான் ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த அதுக்கு முன்னாடி இவருடைய செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் பெரியவன் அல்ல, என்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் தான் இயேசுன்னு சொன்னார் இல்ல. அப்பவே நான் நினைச்சிட்டேன், இவர் தான் தேவ மனுஷன், இவர் நிச்சயம் ஜெயிக்கணும்னு நான் இருதயத்தில் நினைச்சேன். என் அருமையான தேவ பிள்ளை, இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை பாருங்க எந்த அளவுல இந்த உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அவர் கிறிஸ்துவனா இருக்கிறதுனாலதான் ஜீவனுள்ள, ஏதோ கிறிஸ்துவனோட பேர் கிறிஸ்துவனா இல்ல, பப்ளிக்கா அறிவிக்கிறார். அதுதான் சுவிசேஷம். உங்க வீடு முழுவதும், உங்க எல்லாருடைய வீட்டிலும் இந்த வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் பாருங்க, இதான் சுவிசேஷம். அகில உலகத்துக்கும் ஒரே ஒரு மனிதன் அந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டார். இது கேட்கக்கூடாத பெரிய ஒரு ஆச்சரியம். தேவரே அவர் நடத்துவார். இதோட ரகசியம் உங்களுக்கு போக போக தெரியும். இந்த ஐயா ஏன் வந்தாரு, இதற்கு பின் விளைவுகள் என்ன நடக்க போகிறது, அமெரிக்காவோடு மற்ற உலக நாடுகள் எல்லாம் என்ன பண்ண போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். அல்லையா சொல்லுங்களேன். ஆனா தேவன் ஏதோ சித்தம் வைத்திருக்கிறார். சித்தம் இல்லாமல் அவர் வரமாட்டார். அது ஒரு சித்தம் இருக்கிறது. ஆனா அது என்ன என்பதை நீங்கள் அவருடைய அதை வைத்து நாம் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்குள்ள. அல்லேலூயா. ஆக இது போலதான் இந்த சுவிசேஷம், இப்படிதான் சொல்லணும். சிம்பிளா சாதாரணமா, நீங்க அதிகமா ஒண்ணும் சொல்ல தேவையே இல்லை. அவர் கரெக்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார்.
இதோட அது எத்தனை பேர் இனி வாங்கி வச்சிருப்பாங்களோ, எத்தனை பேர் அதை அவர் சொன்னதை கடைபிடிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா முக்கால்வாசி அமெரிக்காவிலே வெளிநாடுகள் முழுவதுமே கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் உள்ள நாடு. ஆனாலும் வைத்திருப்பார்களே தவிர வேதம் வச்சிருப்பார்களான்னு அது தெரியாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய இல்லத்திலே உங்கள் வீட்டிலே வேதாகமம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அந்த மனிதர் தான் இன்றைக்கு ஜனாதிபதியா வெற்றி பெற்றிருக்கிறார். கரங்களை தட்டலாமா அவருக்காக? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை நான் வெளிப்படையா சொல்லுவேன். அல்லேலூயா. என் ராஜாதி ராஜா, அதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினர். முந்தின ஜனாதிபதியில் யாரும் அப்படி சொன்னதே இல்லை. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, உமக்கன்று புதியும் புகழும் சோத்திரமும் உயர்வர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர். சொல்லுங்கப்பா, சொல்லுங்களேன். இயேசுவே மகிமை உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் உயர்வர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர். சொல்லுங்க ஆண்டவரே. ரெண்டு கையை நல்லா மேல உயர்த்துங்களேன். மகிமை உமக்கென்றோ, ரெண்டு கையும் நல்லா மேல உயர்த்துங்க. உங்க வியாதிகள் முற்றிலும் மறையும்படி. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவே. அப்படியே கையை உயர்த்தி பாடிக்கிட்டு உமக்கு மகிமை செலுத்துறோம். என் ஜாதிகள் நீங்கட்டும், என் பிரச்சனைகள் நீங்கட்டும், எனக்கு உண்டான சத்துரு தடை நீங்கட்டும். அப்பா அம்மா நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகள் வெட்கப்படாதபடி செய்யும். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவே, என் நண்பர். சொல்லுங்களேன் அப்பா, என் நண்பர் மகிமை. சொல்லுங்க அப்பா, உமக்கு மகிமை. என்னை பாதுகாக்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, எனக்கு உண்டான சத்துரு நீங்கட்டும் ஐயா.
எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. மகிமை ஆட்சிமை துதியும் புகழும் உயர்வர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் உயர்வர் உமக்கன்றோ. சொல்லுங்கப்பா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. மகிமை உமக்கப்பா, உமக்கப்பா. சொல்லுங்க, உமக்கு மகிமை ராஜா. உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துறோம். உமக்கு ஒருவருக்கு மகிமை செலுத்துவோம். நீரே எங்கள் ஜீவனப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்கிறவரே, அதிசயமானவரே. சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, என் நன்றி ராஜாவே. அப்படி எல்லாரும் முழங்கால் போடுமா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் தகப்பனே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒருவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் வராது இருக்கிற பிள்ளைகள், உம்மை அறியாது இருக்கிற பிள்ளைகள் ஒருவருக்காக நாங்கள் சோதரிக்கிறோம்ப்பா. இந்த தேசம் முழுவதுமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் பாதுகாக்கும்படியா, ஆசீர்வதிக்கும்படியா உம்முடைய முழு கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவரே, பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படியா உம்முடைய முழு கரத்தில் கொடுக்கிறப்பா. துதி கன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.